சென்னை வடபழனியில் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் புல்டோசர் மூலம் திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் பேரில் அரங்கேற்றப்பட்ட அராஜகத்தால் வயதான தம்பதி வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஆளும் திமுகவின் அராஜகத்துக்கு போலீசும் உடந்தையாக இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் நிலையில் பின்னணி என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிலத்தை அபகரிப்பதற்காக ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் மெஸ் நடத்தி பிழைப்பு நடத்தியவரின் வாழ்வாதாரத்தை ஜேசிபி மூலம் சிதைத்த திமுக அராஜக கும்பலின் அட்டூழிய காட்சிகள்தான் இது. சென்னை வடபழனி குமரன் காலனி பகுதியில் ஜனார்த்தனன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் குத்தகை அடிப்படையில் ஷெட் அமைத்து மெஸ் நடத்தி வந்தவர்தான் பால்துரை. கடந்த 2008ஆம் ஆண்டு அந்த இடத்தை அவர் ஜனார்த்தனனிடமிருந்து விலை பேசி குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இடத்தை கிரயம் செய்வதற்கான சேல் டீட் அக்ரிமெண்ட்டும் கையெழுத்தானதாக தெரிகிறது. ஆனால் அதன் பிறகு ஜனார்த்தனன் உயிரிழந்து விட்டதாக கூறப்படும் நிலையில்தான் நிலத்துக்கு உரிமை கோரி பால்துரைக்கு நெருக்கடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது திமுக அராஜக கும்பல். 2008 ஒரு சேல் அக்ரிமெண்ட்டும் போடுறேன். அதுக்கு பிறகு அந்த ஓனரு வரல. அவர் பேர் ஜனார்த்தனன். 2012 ஒருத்தர் வராரு, நான் தான் ஜனார்த்தனன் அப்படின்னு. நீங்கள் இல்லைங்க, நான் போட்ட வேறேன்றேன். உடனே அவர் என்னை கொஞ்சம் போலீஸ் வச்சு மிரட்டுறாரு. மிரட்டினோடனே நான் ஆண்டிஃபைல் போடுறேன். உயிரிழந்த ஜனார்த்தனனை போலியாக உருவாக்கி இடத்தை காலி செய்ய கோரி பால்துரைக்கு தொடர் மிரட்டல் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் 2012ஆம் ஆண்டு நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருக்கிறார். நான் தான் ஜனார்த்தனன் என்பதை நீதிமன்றத்தில் நிரூபித்துவிட்டு நிலத்தை கிரயம் செய்ய தான் செலுத்திய தொகையை திருப்பிக் கொடுத்துவிட்டால் இடத்தை காலி செய்ய தயார் என பால்துரை நீதிமன்றத்தில் முறையிட்ட நிலையில் இன்று வரை அதை நிரூபிக்க முடியாமல் வழக்கு கிடப்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. தட்சிணாமூர்த்தின்னு இருந்தார். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவங்க ஃப்ராடு மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு சிவில் சூட் போட்டுக்கங்கன்னாரு. நானும் சிவில் சூட்டு போட்டு 2012 2022 வரைக்கும் நடந்துச்சு. இது எந்த முடிவுமே வராமல் அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. 2019 நான் போட்டேன்னா அவர் பேரும் ஜனார்த்தனன், கேஸ் போட்டவர் பேர். நான் ஒரிஜினல் போட்டவரும் ஜனார்த்தனன். அப்போ அவர் எங்கே சொத்துன்னு வந்ததுனால நான் அவர் நீங்கள் ஓனர்னால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அது இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் பண்ணல. குறிப்பிட்ட இடத்தின் மதிப்பு சுமார் 5 கோடியை தாண்டும் என கூறப்படும் நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிலத்தை அபகரிக்க திமுகவினர் தொடர் அராஜகத்தை கட்டவிழ்த்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பால்துரை. விருகம்பாக்கம் திமுக எம்எல்ஏவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜாவின் மகனுமான பிரபாகர் ராஜாவின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு திமுக வட்ட துணை செயலாளர் சூர்யா சிவகுமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி சாரதி சீனிவாசன் ஆகியோர் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் பால்துரை தம்பதியினர். அந்த கேஸ் நடத்தின அட்வொகேட்டு ஒரு லேடியும் இங்கே சூர்யா சிவகுமார் அப்புறம் சீனிவாசன் இவங்கெல்லாம் என்கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்கெல்லாம் ஒரு டிஎம்கே ஈபியெல்லாம் எடுத்துருந்தேன். ஈபியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. உடனே அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நீங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ் போங்க, அங்கே சூர்யா சிவகுமார் இருப்பார். அப்புறம் எம்எல்ஏ ஆஃபீஸ் போனேன். அவர்கிட்ட பிரபாகர் ராஜா கிட்ட போனேன். போயிட்டு தம்பி உங்கள் பேரை சொல்கிறாங்க என்னன்னா, அதெல்லாம் யார் யாரோ ஏன் சுற்றுன்ட்டு வராங்க,
அவர் சொன்ன பதில் யாரோ சொத்துன்ட்டு வராங்க, அதனால் 10 லட்சம் கொடுக்குறேன் 20 லட்சம் கொடுக்குறேன்றாங்க, அதெல்லாம் நான் இதெல்லாம் தலையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசி நழுவி விட்டார். 1 இயராக வந்து த்ரெட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்து மேலவே பிரபாகர் ராஜா பேரை சொல்லி வர்றாங்க, பேரை சொல்கிறாங்க, அவங்க ஃபோட்டோ காமிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாங்களும் ஒரு வாட்டி டைரெக்டாக எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்டு வந்துட்டாங்க. இப்போது ஒரு கோர்ட்டு விஷயம்னா அது சிவில் கேஸு. அப்போ அவங்க என்ன பண்ணணும், சிவில் கேஸ் கோர்ட் மூலமாக தான் வரணும். நான் கேட்குறேன், அதுக்காக எங்கள் குடும்பத்தையே இது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் சாதாரண மக்கள் நாங்கள் என்ன பண்ணுறது? ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டத்தில் இருக்கிறவர் எங்களை வந்து டார்ச்சர் பண்ணணும்னு என்ன இருக்குது? இடத்துக்கான மின்சாரத்தை துண்டித்து அராஜகம் செய்த ஆளும் திமுக கும்பல் அனைத்துக்கும் நீட்சியாக புல்டோசர் வாகனத்தை வாடகைக்கு எடுத்து சென்று பால்ராஜின் வாழ்வாதாரமான மெஸ்ஸை இடித்து தள்ளி சூறையாடி இருக்கிறது. பிரச்சினைக்குரிய இடத்தை உரிமை கோருவதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்க, ஆளும் கட்சி என்ற ஆணவத்தில் மின்சாரத்தை துண்டித்தது மட்டுமின்றி புல்டோசரை கொண்டு மெஸ்ஸை இடித்து தள்ளியது வயதான தம்பதியரை நிலைகுலைய செய்துள்ளது. இது குறித்து புகார் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டதோடு தங்கள் கடமையை முடித்துக்கொண்ட விருகம்பாக்கம் போலீசார் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்டவரையே அலைக்கழிப்பதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நில அபகரிப்பு சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் இப்படி அப்பட்டமாக எந்தவித ஆவணங்களோ மாநகராட்சியின் அனுமதியோ இல்லாமல் இடத்தை திமுகவினர் புல்டோசர் மூலம் இடித்து தள்ளி அட்டூழியத்தை அரங்கேற்றி இருப்பதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் சாமானிய மக்களுக்கு துளியும் பாதுகாப்பே இல்லை என்ற பயமே ஏற்படுகிறது.